क्वेश्चन எனக்கு புரியவே இல்லை. ஏன் ஃபாலோவர்ஸ் வச்சு எப்படி நீங்க எங்களை ஜட்ஜ் பண்ண முடியும்? அதுதான் கேட்குறேன். எனக்கு அது ஏன் அப்படி சொல்லணும்? பட் என்னை பொறுத்த வரைக்கும் டேலண்ட் ஸ்பீக். அங்கே போய் நாங்கள் என்ன ப்ரூவ் பண்ணுறோமோ அதுதான் எங்களுக்கு வந்து. பட் ஆனால் அது இருந்தால் ஒரு ஆடட் போனஸாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். தப்பு இல்லையே, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சோஷியல் ட்ராக்ஷன் இருக்கிறப்போ அந்த ட்ராக்ஷனை நம்ம தியேட்டருக்கலாகவும் ஓடிடி பார்க்குற ஆடியன்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சாரோட ஸ்ட்ரகிள் ஓவராலாகவே எனக்கு என்னன்னு தெரியும். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது May 3 ஸோ அது எவ்வளோ தூரம் அவர் 99% வந்து நான் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டேன். கேட்டால் நான் ஒல்லியாக இருக்கேன், கேரக்டருக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எமோஷனல் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பாண்டை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா அப்பா பொண்ணுங்களுக்கும் பயங்கரமாக ரிலேட். அப்பா பொண்ணுன்னு இல்லை, ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர். அதாவது அக்கறை, அதாவது இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டார்க் ஃபீலை கொடுத்துருந்துச்சு. லைக் நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை ஏன் ஓகே பண்ணீங்க? இந்த ஜானர் தான், ஓகே, சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் ஜானர். அது வரைக்கும் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கே தெரியும், லவ், காமெடி, சென்டிமெண்ட் இப்படி தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த ஜானர் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது அண்ட் ஸ்கிரிப்ட் மெயினாக கதை கேட்கும் போது எனக்கு ஓகே ஃபைன், இந்த கதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால நான் இமீடியட்டாக ஓகே சார். சூப்பர். பிரதர், நீங்கள் என்ன இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ஷேடா எப்படி? ஆக்சுவலாக அது படம் பார்த்தா தெரியும். அப்படி எதுவும் நெகட்டிவ் ஷேட் அப்படின்லாம் எதுவும் ஒரு சிங்கிள் ஷேட் கிடையாது. எல்லா கேரக்டர்ஸுமே கிரே தான். ஸோ எல்லா கேரக்டர்ஸ்க்கும் குட் அண்ட் பேட். காஸ்டியூம் ஏதோ சொன்னாங்க, அதானே? எத்தனை காஸ்டியூம் மாற்றினீங்க? இல்லை, மேஜர் பார்ட் ஆஃப் த ஃபிலிமில் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். நைஸ். அது கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால அப்படி. சூப்பர் பிரதர். ஆக்சுவலாக அதுமாரி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும். பாய்ஸ்லேருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல? அந்த மாதிரி இருக்காது. ஆனால் இமோஷனலான ஃபிலிம் இது. ஒரு செமில. ஆமாம், ஒரு ஷர்ட் இருக்கானா படத்தில்? ஒன்றும் புரியல பாவம். ஒரு ஷர்ட் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஒரு காஸ்டியூம் தான். அப்போ ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கேரக்டர் இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர்? ஸோ என்னுடைய கேரக்டர் வந்து MS பாஸ்கர் சாரோட 2வது பொண்ணு. ரொம்ப துருத்துருன்னு இருக்க ஒரு நாட்டியான ஒரு க்யூட்டான பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. நம்மளே மூத்த பொண்ணு, 2வது பொண்ணு. ஆமாம், ஃபர்ஸ்ட். ஆமாம், அக்கா தங்கச்சி அதானே? ஆமாம், அதுதாங்க. அதேதான். ஓகே. ஸோ வந்து நான் நீ அக்கா தானே? ஆமா நான் அக்கா தான். சொல்லு, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தனால யார் அக்கா யார் தங்கச்சி அப்படிலாம் கிடையாது இல்ல. ஜாலியா போச்சு ஷூட்டு, நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு இந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் படம் ஒழுங்கா நான் த்ரூ அவுட்டா வர ஒரு படம்னு சொன்னா அக்கரன். இந்த ஒழுங்காக்கு போகிற லேக் விடாதீங்க. ஃபர்ஸ்ட் படம் ஒழுங்கா அப்படின்றது ஒழுங்கா நடிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதுக்காக சொன்னேன் லேக். அப்ப திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணுமா? சொல்லுங்க பரவாயில்ல. இல்ல இதெல்லாம் கட் பண்ணிடுவீங்களா? இல்ல திருப்பி எடிட்டர் இதுல தான் வேலை பார்ப்பான், கட் பண்ண மாட்டான். இதுல தான் எஸ்எஃப்எக்ஸ் போடுவான், அந்த மாதிரி எடிட்டர். ஓகே. அதாவது என்னுடைய முதல் படம் வந்து ஒரு த்ரூ அவுட்டா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னா இந்த அக்கரன் படம் தான். மற்றதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கேரக்டரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். அந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த படத்துல. உங்களுக்கு அதாவது ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் போகும்போது அந்த ஸ்கூலில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாரி ஆன்சர் பண்ணிட்டீங்க. உண்மையாகவே சின்ன பிள்ளை தாங்க அவங்க. ஆக்சுவலாக MS பாஸ்கரோட சின்ன பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஃபைன், சூப்பர். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறது தாண்டி இந்த படம் வந்து மெசேஜாக என்ன கன்வே பண்ணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா MS பாஸ்கர் சார் வந்து நம்ம நிறைய கேரக்டரில் பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தை வந்து த்ரூ அவுட் அவங்க தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியா இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் என்ன மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு. சொசைட்டிக்கு தேவையான ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இதில் ஃபாதர் டாட்டரோட பாண்ட் வந்து இதில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு ரொம்ப எமோஷனல் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பாண்டை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா அப்பா பொண்ணுங்களுக்கும் பயங்கரமாக அப்பா பொண்ணுன்னு இல்லை, பார்க்குறவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக இது கனெக்ட் ஆகும். அதாவது என்னன்னா, லைக் நம்ம சீரியல் 2 சினிமா அப்படிங்கும்போது ஸ்டீரியோ டைப் கேம் ஒன்று ஆடுவாங்க. அது எப்போதுமே எல்லாருக்குமே உள்ள ஒரு கேம். ஸோ அந்த கேம் ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலாக இது வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ண படம் தான். அதனால அந்த கேம் இதுக்குள்ள வராது. அந்த கேம் உள்ள வராதுன்னு இல்லை. இன்னைக்கு வந்து மீடியம்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா
டிவியில் தான் நம்ம கிரிக்கெட்டும் பார்க்குறோம், அதே ஓடிடியில் தான் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரி டிவி ஷோஸையும் பார்க்குறோம், அதே ஓடிடியில் தான் படங்களையும் பார்க்குறோன்றப்போ அந்த மீடியம்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜென்யூனாக ஒரு விஷயத்த நல்லா பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு இன்னொன்று கிடைக்கும்னு எப்பவுமே நம்பக்கூடிய ஆள் நான். ஸோ அப்படி வந்து அக்கரனில் என்னோட அர்ஜுனுங்கிற கேரக்டர் வந்து டீசெண்டாக ப்ளே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க லைக் இதுக்கு முன்னாடி உள்ள படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் வந்து ஒரு சூத்ருவாக பண்ணியிருக்கேன். அப்போ இதோடைய ஸ்ட்ரகிளுங்கிறது ரொம்ப பெருசு இல்லை. நம்ம நிறைய ஆடிஷன் போயிருப்போம், ஒரு சில இடத்துல வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங்கை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஏதாவது சொல்லலாம். அதாவது நான் போன 99% வந்து நான் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டேன். கேட்டால் நான் ஒல்லியாக இருக்கேன், கேரக்டருக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய அவாய்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு எனக்கு 4 years ஆச்சு. ஓகே, ஒரு விஷயம் வந்து ஓகே நமக்குன்னு தேடி வரும்போது அதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நானும் யூடியூப்ஸ் பண்ணியிருக்கேன், சீரியல் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே நான் சின்ன சின்ன சீரியல் கரெக்டாக தானே சொல்கிறேன், சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பண்ணாமல் இல்லை. அதெல்லாம் பண்ணி தான் வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக இந்த டீமுக்கு தெரிஞ்சுது. அப்படி தான் நான் இந்த டீமுக்குள்ளே வந்தேன். ஸோ வந்தோடனையும் நான் ஒரு சில ஆடிஷன்லலாம் வந்து கிட்டத்தட்ட 4 hours 5 hours நான் வெயிட் பண்ணியிருக்கேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு பின்னாடி அவங்க வந்து மூவிஸ் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை வேறு யாராவது கூட இருக்கலாம். அவங்கள முன்னாடி கூப்பிட்டுருவாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்போடா நம்மளை கூப்பிடுவாங்க. அப்புறமேட்டா முடிச்சோடனையும் இல்லைம்மா நாங்கள் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. இப்படி தான் இருந்தது. ஆனால் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து அப்படி நடக்கலை. கூப்பிட்டு ஸ்கிரிப்டை வந்து ஃபுல்லாக சொன்னாங்க, உன்னுடைய ரோல் இதுதான். அப்புறம் வந்து எப்படி நான் வந்து இப்படி பேசுகிறேனோ அப்படியே க்யூட்டாக அந்த ஒரு நாட்டியாக அப்படியே தான் இருக்கும் கேரக்டரும் அப்படி சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எம்எஸ் பாஸ்கர் சார் தான் வந்து அப்பா கேரக்டர் பண்ண போகிறாங்க, அவங்க கூட தான் பண்ண போகிறோம் அப்படின்னோடனையும் அச்சோ அவங்க நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம்ல. ஸோ சாரோட எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் செட்டு போயிட்டதுக்கப்புறம் நான் இப்போ எப்படி இப்படி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கணும் பைத்தியக்காரத்தனமோ அப்படியே அப்படியே இருந்துட்டாங்க. ஓகேவா, நீங்களே சொல்லிக்கிங்க. ஸோ அப்படிதான் வந்து அங்கேயும் செட்லையும் அப்படிதான் துருன்னு இருப்பேன். மெயினாக வந்து நல்ல ஃபுட்டு. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு வந்து அதுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும். நான் எங்கேயுமே இதை சொல்லுவேன் இல்லை, எனக்கு அதாவது டைரக்டருக்கு வந்து இன்னும் தேங்க்யூ சொல்லல, அதுக்குள்ள ப்ரொடக்ஷன் போயிட்டாங்க. ஓகே, இல்லை அது மெயின்ல. ஸோ அதையும் சொல்லணும். ஸோ டேரக்டர் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. என்னை வந்து ஃபஸ்ட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்துக்குள்ளே என்னை இன்வால்வ் பண்ணதுக்கு வந்து டேரக்டருக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும். அப்புறம் கருப்பசாமி அண்ணா எனக்கு வந்து லைன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, டைலாக் எல்லாமே இப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஸோ செட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக பழகுவாங்க. எம்எஸ் பாஸ்கர் சாருமே வந்து நிறைய கரெக்ஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்தது. ஸோ அவ்வளோதான். சரி, இந்த சினாரியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? 12th ரிசல்ட் வரும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு எடுப்பாங்க, அந்த பொண்ணு எடுக்கும்போது ஒரு பேச்சு பேசுவாங்களே அதே மாதிரியே தான் இருந்துச்சு. பட் நைஸ், சூப்பர். ஸோ வெண்பா அகெயின் டைரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ இருக்க டைமில் ஒரு படம் எடுத்து அது தேட்டர் ரிலீஸ் ஆகி அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த படம். ஸோ உங்களோட டைரக்டரை பற்றி சொல்லுங்கள், எப்படி அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி அருண் சார் பற்றி சொல்லணும்னா, டைரக்டராக சொல்லணும்னா ஒரு டெபியூவாக ஒரு வாய்ப்பு கிடைச்சி உள்ளே வர்றது ஒரு ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அதை ப்ராப்பராக ரெடி பண்ணி ஷூட் போகிறது ஒரு ஸ்ட்ரகிள். ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள். இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரகிளுமே ஃபேஸ் பண்ண டைரக்டர் தான் எங்கள் அருண் சார். சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இதுதான் வேணும்னா ப்ராப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா சார் டென்ஷன் ஆக மாட்டாங்க. அது எவ்வளோ அழகாக கூலாக நம்மக்கிட்ட வந்து வேலை வாங்கணுமோ அதை வேலை வாங்குவாங்க. அதை நான் நல்லா நோட் பண்ணியிருக்கேன். நானும் கிடையாது, இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே இல்லை இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை தனியாக கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் வேணும் எனக்கு, இந்த ஃபீல் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தனியாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. சார் எனக்கு இது புரியல, இது எப்படி சொல்லணும் சொல்லிக் கொடுங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ சாரோட ஸ்ட்ரகிள் ஓவராலாகவே எனக்கு என்னன்னு தெரியும். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது May 3rd. ஸோ அது எவ்வளோ தூரம் அவர் வந்திருக்காரு, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஐ திங்க் எனக்கு ஒன்று இந்த படம் யாருக்காக இல்லைனாலும் அவருக்காகவாச்சும் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக என்னென்னா இவங்க சொன்னதுனால இந்த விஷயத்தை நான் கேட்குறேன். சோஷியல் மீடியா அதோடைய ஸ்டார்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப பூமாக இருக்குது. ஓகேங்களா, இது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, லைக் வெண்பா வந்து டில் ஸ்டார்ட்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு நோன் ஃபேஸ். அகெயின் நீங்களுமே இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் ரீசனை வச்சு கேஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
ஃபாலோவர்ஸ் வச்சு ஏன் கேஸ்ட், எனக்கு அந்த கொஸ்டின் எனக்கு புரியவே இல்லை. ஏன் ஃபாலோவர்ஸ் வச்சு எப்படி நீங்க உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண இவ்வளோ முடியும்? அதுதான் கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர்ட்டு வந்து நான் ஆடிஷன் போகும்போது என்னோட ஃபாலோவர்ஸ் நல்லா ஆக்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பண்ணி கேட்குறாங்க, ஃபாலோவர்ஸ் கம்மியாக சரி ஓகே கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக். அது ஒரு ரீசனா சொல்றாங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஏன் அப்படி சொல்லணும்? ஏன்னா நம்ம தான் போய் நடிக்க போறோம் அந்த இடத்துல கேமரா முன்னாடி. ஃபாலோவர்ஸ் யாரும் வந்து அங்க நடிக்க போறது இல்லை. அவங்க எல்லாம் நம்மளோட ஃபாலோவர்ஸ். அப்படிதான் நம்ம போடுற போஸ்ட பிடிச்சு நம்மள ஃபாலோ பண்றவங்க. ஸோ அவங்களுக்காக ஏன் நம்மள சூஸ் பண்றாங்கன்ற கேள்வி ஐ திங்க் ஒரு ரீசன். என்னன்னா நாளைக்கு உங்களை வச்சு போடும்போது ப்ரொமோட் ஆகும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு ரீசன் தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டேலண்ட் ஸ்பீக்ஸ். கண்டிப்பா டேலண்ட் தான். கண்டிப்பா அங்க போய் நாங்க என்ன ப்ரூவ் பண்றோமோ அதுதான் எங்களுக்கு வந்து திரைக்கு வரப்போகுது. அந்த திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஃபாலோவர்ஸே வர போறாங்க. ஸோ எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. உங்களுக்கு அதான் இவங்க சொல்ற மாதிரி தான். ஆனா அதே சமயத்துல ரொம்ப பெரிய ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் அது பாக்குற மாதிரி எனக்கு தெரியலங்க. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது டைரக்டர் பாலா சார். அவருக்கு இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியல. அவரை ஒரு யூடியூப் வீடியோல இருந்து பார்த்து தான். நான் வந்து இவங்க அப்படின்னு சொல்லல. நான் ஒரு சில பேர் அதிகமாக இந்த விஷயத்தில் வந்து லாக் ஆகுறாங்களோ அவங்க ஆடிஷன் போகும்போது அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறேன். தெரியல, எனக்கு அந்த மாதிரி பெருசாக அந்த எக்ஸ்பீரியன்ஸஸும் இருந்ததில்ல. யாரும் சோஷியல் மீடியா அட்ராக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சதில்ல. பட் ஆனால் அது இருந்தால் ஒரு ஆடட் போனஸாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். தப்பு இல்லையே, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சோஷியல் ட்ராக்ஷன் இருக்கிறப்போ அந்த ட்ராக்ஷனை நம்ம தியேட்டருக்கலாகவும் ஓடிடி பார்க்குற ஆடியன்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் அது மட்டுமே சோல் ரீசனாக வச்சு ஒரு காஸ்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஏன்னா அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் பேச முடியும். நான் ஒர்க் பண்ண ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து டைரக்டர் பாலா சார், சேரன் சாரோட ரீசெண்ட் வெப் சீரிஸில் நான் நடிச்சிருந்தேன் சோனி லெவலில் ரிலீஸ். அவங்களுக்குலாம் சோஷியல் மீடியானா என்னன்னு கூட தெரியாது. அவங்க வந்து எல்லாரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சரத்குமார் சார் மாதிரி ஒரு ஆக்டரை ட்ரீட் பண்ணும்போது எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஒரு யங் ஆக்டரையுமே ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அதை பிடிச்சிருக்குன்னா அவங்க காஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்க்ளூடிங் ரஞ்சித் சார்லேருந்து எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸுமே சோஷியல் ட்ராக்ஷன்லாம் பார்த்து யாரும் ஒன்றும். ஆனால் அவங்களோட படத்தில் பண்ணால் சோஷியல் ட்ராக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு வேணா நீங்கள் சொல்லுங்கள். அது டெஃபினட்டாக அது இருக்குது கண்டிப்பாக. ஆனால் இந்த டாக்ஸ் அதிகமாக இருந்தனால தான் நான் முன்னாடி வச்சேன். அண்ட் ஸோ என்ன சொன்ன மாதிரி தான் ரொம்ப பொறுப்பான ஒரு பொண்ணு, சுட்டித்தனமான ஒரு பொண்ணு. நீங்கள் வந்து 2-3 ஷேடுன்றீங்க, அதை படம் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியுன்றீங்க. எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் பாஸ்கர் சார் ஃபஸ்ட்டு கொள்றதே உங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படிலாம் இல்லை. ஓகே, சூப்பர். ஸோ அக்கரன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரோக்டி சார்பாக வாழ்த்துக்கள், என்னோட சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.